அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். அல்சரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. அல்சர் வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்திற்கு மணியானா சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க அல்சர் வரும். அதாவது ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முழுமையாக செரிமானமாகாமல் வயிற்றுலேயே இருக்கும் பொழுது மேலும் மேலும் நாம் உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் அல்சர் வரும். அதே போல் சாப்பிடாமல் இருக்கிறதுனால பட்னி கிடக்கிறதுனால அல்சர் வரும்னு பலரும் நம்புகிறாங்க. அது உண்மை இல்லைங்க. அப்படி பார்த்தா இஸ்லாம் நண்பர்களை பாருங்கள், வருடத்தில் அந்த ஒரு மாதம் பூரா அவங்க சாப்பிட்றதில்லை. அதே போல் நம்ம இந்துக்கள் பாருங்கள், அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் அந்த 2 நாட்கள் சாப்பிடாமல் எத்தனையோ பேர் பக்திக்கான சில விரதங்களை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் மதத்தில் பாருங்கள், உபவாசம் அப்படிங்கிற பேரில் உணவு எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அல்சர் வந்துருச்சாங்க. அல்சர் சாப்பிடாதனால வர்றது கிடையாதுங்க, டைமுக்கு சாப்பிட்றதுனால தான் வருதுங்க. அதாவது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகாமல் இருக்கும் பொழுது கண்டினியூவாக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க வரும். அதே போல் இன்னும் அல்சர் வர்றதுக்கான அடிப்படை காரணம் ஆராய்ச்சி பூர்வமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடியான ஒரு மனநிலையிலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க அல்சர் வரும். அதாவது எப்பயுமே டிப்ரெஷனாக இருக்கிறது, அந்த நெருக்கடியான மனநிலையிலேயே மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு தாங்க அல்சர் வரும். சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்குலாம் அல்சர் வர்றது கிடையாதுங்க. அதே மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுனால நமக்கு உடல் தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை அதிகமாக பார்க்குதுங்க. அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 35 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே எல்லாருமே 3 வேளை உணவுலேருந்து 2 வேளை 1 வேளைக்கு மாறுறது நல்லது தாங்க. உடல் உழைப்பு இல்லாதவர்கள் கட்டாயம் 3 வேளை சாப்பிடக்கூடாதுங்க. அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதும் கிடையாதுங்க. ஆகையினால அல்சர் வர்றதுக்கு காரணம் இதுதாங்க. தயவு கூர்ந்து நான் சொன்ன இந்த பட்டினி உபவாசம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பின்பற்றும் போது தைரியமாக நீங்கள் பின்பற்றலாம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ அல்சர் ஒரு வேளை அல்சர் வந்தாச்சு, இது குணமாகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 3 டிப்ஸுங்க. அவங்க தண்ணீரை, மண்பானை தண்ணீரை பயன்படுத்துங்க. குடிக்கக்கூடிய தண்ணி சாதாரண தண்ணியாக இருக்கிறத காட்டிலும் மண்பானையில் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு 6 மணி நேரம் அல்லது 12 மணி நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணியை பருகுங்க. 1. 2, வாரத்தில் 3 நாள், முடிஞ்சால் தினசரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு வேளை உணவு பழைய சாத உணவை பயன்படுத்துங்க. நம்ம சின்ன வெங்காயம் அது கூட சின்ன காம்பினேஷன் நம்ம பயன்படுத்திட்டு பழைய சாத உணவை பயன்படுத்துங்க. கட்டாயம் அல்சர்லேருந்து வெளியில் வரலாம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடங்களாவது தியானம் பண்ணுங்க. உங்களால் தியானம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 20 நிமிடம் கண்களை மூடி தூங்குங்க உட்காந்து.